எல்லாருக்கும் வணக்கங்க. நான் சென்னையிலேருந்து பேசுறேன். எனக்கு 1 இயரா பேக் பெயின் இருந்துச்சு. இந்த பேக் பெயின் பார்த்தீங்கன்னா, முதுகுலாம் வலிக்காது, இடுப்பு கீழ இருந்து ஃபுல்லா வலி இருந்துட்டே இருந்தது. ஸோ, என்னால வண்டி ஓட்டவே முடியாது. வண்டியிலேருந்து உக்காந்து கூட எழுந்துக்கவே முடியாது. எழுந்துக்கும்போது ஒரு பெயின் ஹெவியா ஸ்டார்ட் ஆகும். எதனால வலின்னே எனக்கு தெரியாது. சேர்ல கூட என்னால கம்ப்ளீட்டா உட்கார முடியாது. நின்னா தான் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். நடந்தா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். படுத்தா கூட எனக்கு வலி இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஸோ என்ன இது உட்கார இடத்துல இவ்ளோ வலி இருக்கே! கன்சல்ட் பண்ணேன் டாக்டர்லாம், ஆர்த்தோ டாக்டர்லாம் பார்த்தோம். ஸ்கேன் ரிப்போர்ட்டு, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தோம். எடுத்துட்டு டாக்டர் அந்த மெடிசின்லாம் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. டிஸ்க் பல்ஜுன்னாங்க. ஸோ என்ன பண்ணுறது? இந்த மெடிசின்ஸ்லாம் சாப்பிட்டு சரியா போகும் நானும் டாலரேட் பண்ணிட்டு மெடிசின்ஸ்லாம் சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே ஹெவி டோஸ் போல இருக்கு அது. வாயெல்லாம் வெந்துடுச்சு. இருக்கிற பெயின் இல்லாம அது வேற ஒரு 10 நாளா அந்த டேப்லெட் சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். ஆயுர்வேதிக் மசாஜ்லாம் ட்ரை பண்ணேன். பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். திருப்பியும் அந்த வலி வந்துரும். பேக் டு சேம் பெயினு. இந்த மாரி ஒர்க் பண்ணுறதுனால இந்த வலியும் தாங்கிட்டு, என்ன பசங்களையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம, யார பார்த்தாலும் ஒரு எரிச்சுக்கிற தன்மை அதிகமாயிடுச்சு. ஸோ அப்பதான் காஸ்மோ அக்கு ஹீலிங் சென்டர் அங்க போய் பார்த்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் ஹீலிங் சென்டருக்கு. மேடம் நான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நாடிய பார்த்துட்டு எனக்கு ஒரு லிஸ்ட்டே போட்டு குடுத்துட்டாங்க. இந்த இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாளே மேடம் கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். ரொம்ப மேடத்த பார்த்த உடனே மேடம் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ஸ் குடுத்தது. நமக்கு இந்த பெயின் சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கையோட ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. ஒவ்வொரு மாசமும் பாடியிலேருந்து எனக்கு பெயின் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துச்சு. ஸோ எந்த ஒரு மெடிசனும் இல்லாம சிகிச்சை குடுக்குறாங்க மேடம். தேவையில்லாம நம்ம மெடிசின்ஸ்லாம் எடுத்துட்டு உடம்ப ஸ்பாயில் பண்றத விட, இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் லேட் ஆனாலும் பொறுமையா பார்த்து, நம்ம பாடிக்கு ஏத்தா மாரி, என்னுடைய பாடிக்கு ஏத்தா மாரி அவங்க ஒரு அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க. ஸோ என்ன மாரி உணவுலாம் எடுத்துக்கணும்? என்னென்ன சாப்பிடணும்? ஸோ நமக்கு பாடிக்கு ஏத்தா மாரி அவங்க சேஞ்ச் பண்ணி குடுத்தாங்க. ஸோ அத ட்ரீட்மெண்ட் எடுத்து, எனக்கு இந்த வெரிகோஸ் பிரச்சனை, முட்டி வலி, பேக் பெயினு, கழுத்து வலி எல்லாமே இருந்துச்சு. ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் வீக்லி வீக்லி குடுக்க குடுக்க ஒவ்வொரு வலியா எனக்கு குறைஞ்சிட்டே வந்துச்சு. ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்து 1 இயர் ஆக போகுது. இப்போ நல்லாவே நான் ஃபீல் பண்றேன். பெயின் ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். ஸோ எல்லாரும் மேடம் கிட்ட உங்க ட்ரீட்மெண்ட்ட எடுத்தீங்கன்னா, எல்லாருமே நல்லா இருக்கலாம். ஸோ வித்தவுட் மெடிசின் we can live long life. Thank you, madam. Thank you, Cosmo Aku Healing Center.